மகா, சொல்லுங்க மாமா. சாப்பிடாம என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்க? வேற என்ன மாமா, எல்லா கம்பெனி விஷயம்தான். பிரியா கார்மெண்ட்ஸ் ஆர்டர் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆர்டர் கிடைச்சிரும் மகா. நேத்து நைட்ல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கேன். சரியா தூங்கவும் இல்ல, இப்ப சரியா சாப்பிடவும் மாட்டேங்க. அம்மா, நம்ம சைடுல இருந்து வேலை நல்லா நடந்திருக்குல்ல? ஆமா மாமா, அவங்களும் குவாலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நம்ம சூப்பரா தரமான குவாலிட்டியில தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுலலாம் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. எக்ஸாம் நல்லா எழுதினாலும் ரிசல்ட் வர அன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துடுங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும்ல மாமா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கொஞ்சம் படபடப்பா இருக்கு. மகா, நீ எப்பவுமே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். அதனால நீ நினைச்சபடி ரிசல்ட் வரும், கவலைப்படாத. சாப்பிடு. ஒரு கால் தானேங்க, அதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிட்டாங்கன்னா நிம்மதியா சாப்பிட்டுட்டு போய் சந்தோஷமா வேலையை ஆரம்பிச்சிடலாம். வெண்ணிலா, முதலாளி ஆகணும்னு ஆசை இருந்த மட்டும் போதாது, அதுக்கு ஏத்த மாதிரி உழைக்கணும். நீயும் அந்த கம்பெனியில் வேலை பார்க்க தானே போற. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நான் முதலாளி ஆகும்போது இதை விட அதிகமாவே உழைப்பேன். இப்ப நான் இந்த கம்பெனில வெறும் ஸ்டாஃப் தானே. அந்த வேலையில ஏதாவது தப்பு இருந்தா பேசுங்க. சும்மா மகா கூட என்ன கம்பேர் பண்ணி எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்தாதீங்க.